கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய வாரத்துல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் அநேகரை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். சாதாரண மே மாசம் என்று சொன்னால் அநேக பிரயாசங்கள் உண்டு, அநேக செலவுகள் உண்டு. அதனோடு இணைந்து அடுத்த மாசம் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும், வீடு மாறணும், இடம் மாறணும் என்று அநேக அலைச்சல்கள் உண்டு. அப்படி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தரை பார்த்து நீங்க கேளுங்க, அந்த இன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்க. அன்பு தேவஜனமே, அருமையான கதை வார்த்தை காட்டி ஜெபிக்க விரும்புறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோவேல் 2:22 வாசிக்கிறேன். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்துல மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இன்னொரு சுத்தி காட்டித்தர விரும்புறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், பூமி தன் பலனை தரும், அத்திமரமும் திராட்சை செடியும் தன் பலனை தரும். அன்பு தேவஜனமே, இதுவரைக்கும் நீங்க பலனை பார்க்காமலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தீங்க, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்க, தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தீங்க. உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல. பிரியமானவர்களே, அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மைதானே, நிதர்சனம் தானே, யதார்த்தம் தானே, நீ பிரயாசப்பட்டு தான் இருக்கிறீங்க, ஓடிக்கொண்டுதான் இருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. உங்க அநேக பாரங்கள் இருக்கிறது, குடும்பத்தை குறித்த பாரங்கள் இருக்கிறது. இதற்கு என்ன செய்யறது, அதற்கு என்ன செய்யறது, ஒன்றாக முடித்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனா நீ செய்யற ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாலேயும் ஏற்ற பலனை பார்க்கல. குடும்பத்துல ஏற்ற பலனை பார்க்கல, வேலை ஸ்தலத்துல ஏற்ற பலனை பார்க்கல, விளைச்சலுக்கு ஏற்ற பலனை பார்க்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவா சொன்னாரு, நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு பலனை கட்டளையிடுவேன். ஆமென். பூமி தன் பலனை தரும்படி நான் செய்வேன். ஆண்டவர் உன் பூமி உங்களுக்கு விளையும், பூமி விளையும், பூமி உங்களுக்கு விளைச்சல் கொண்டு வரும். சோத்திரம். பூமி விளைச்சல் உண்டா, பலன் உண்டாகும். அத்திமரத்துல பலனை பார்ப்பீங்க, திராட்சை செடியில பலனை பார்ப்பீங்க, தொழுவத்துல பலனை பார்ப்பீங்க, ஆட்டு தொழுவத்துல, ஆமா ஆமா, மாட்டு தொழுவத்துல, கிடையில, ஆமா, ஆட்டு தொழுவத்துல, மாட்டு மந்த, சோத்திரம், தொழுவோம், கிட, அங்க நீங்க பலனை பார்க்கல. அப்ப எனக்கு இத்தனை ஆடு இருக்குது, இத்தனை மாசத்துல, 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 1.5 வருஷத்துல அது 2 மடங்கா மாறணும், 4 மடங்கா மாறணும், இத்தனை குட்டி போடணும். ஆனா அது பலன் அடையல. ரிசல்ட் பார்த்தா நல்லா இருக்குது, அதை இவ்வளவு வரணும், ஆனா அது வரல. 1000 மாடு இருக்குது, 1 வருஷத்துல 3000 மாறணும், அது வரல, பலனை பார்க்கல. ஆனா அழகா சொல்றாரு, அது பலனை தரும்படி நான் செய்வேன். கரெக்ட் சொல்றாரு. சீக்கிரத்துல உங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். 2 காலம் சொல்ல முடிக்கிறேன். 1, இப்ப நீ செய்யற காரியத்தோட பலன். 2வது, இது வரைக்கும் செஞ்சு வெயிட் பண்ணிருக்கு தெரியுமா, அதுக்குரிய பலனையும் சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் பண்ணலாமா? கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பு நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். எங்க கிரியைக்கு ஏற்ற, செயலுக்கு ஏற்ற, செய்கைக்கு ஏற்ற, உழைப்புக்கு ஏற்ற, பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் இல்லப்பா என்று கலங்குகிற பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இனிமே அத்திமரம் பலன் தரட்டும், திராட்சை செடி பலன் தரட்டும், பூமி தன் பலன் தரட்டும், கிடையில ஆடு பலன் தரட்டும், தொழுவத்துல மாடு பலன் தரட்டும். ஆமென். அப்பா தடையெல்லாம் உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் ரபா ஷிக்கி ஹத்தூண்டி தூங்காரஹாலா. வாழ்க்கையில எல்லா தடையும், எல்லா பொல்லாத பிசாசை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில். நன்றிப்பா ராஹா ஷக்கி தூங்காரஹாலா. எல்லா தடை விலகட்டும், உடையட்டும், பலன் உண்டாகக்கூடாது. விடுங்க, எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் போச்சு. ரிசல்ட் மட்டும் நில், ரிசல்ட் மட்டும் நோ, ரிசல்ட் மட்டும் இல்லை. அப்பா பலன் இல்ல, வேதனையோட, ஆனா சோர்ந்து போகாம ஓடிட்டு இருக்கிறாங்கப்பா. கண்ணோக்கி பாருங்கப்பா, மனம் இறங்கும். இனிமேல் ரிசல்ட் சக்சஸா பார்க்க உதவி செய்யுங்க. கிருபைக்காக இயேசு ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. Amen. God bless you. Praise God.